Go into the actual problem we are trying to solve. ஆமா, நீங்க வந்து மெயின் ஸ்டோரிக்கே போக மாட்டேன்றீங்க. இல்ல, this is the setup இல்லையா? இந்த setup தெரிஞ்சாதான் then the main story will become more interesting. However, this everybody needs to know. This is something new. ஓகே. இது வந்து பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, your device which is running all this, இப்ப நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா, it has to have it has to detect things. It has to detect கவனிச்சீங்கன்னா your hands. உன் கை எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். It has to detect your eyes. உன் ஐ வந்து not only your eye but where your eye is looking. அதாவது நீ ஒரு ஸ்கிரீன்ல உன் கண்ணு மட்டும், this is a feature which is there in Vision Pro. ஓகேயா? where உன் கண்ணை வச்சு நீ you can select an object. நீ உன்னோட கண்ணு வந்து ஒரு பர்టిక్యులர் ஏரியாவை பாக்குதுன்னா, அந்த ஐக்கனை நீ வந்து விரலால கிளிக் பண்ணினா it will select that icon. Okay, I understand. So it needs to somehow coordinate your hand, your eye movement, your head movements. Yeah, so it has to track your eyeball, it has to track your hands. So eyeball ட்ராக் பண்றதுக்கு உனக்கு உன்னோட அந்த VR ஹெட்செட்டுக்குள்ளார சென்சர்ஸ் இருக்கும், கேமராஸ் இருக்கும். Okay, that's and that simple. will capture your eyeball. ஓகேயா? Yeah. Similarly, உன்னோட VR ஹெட்செட்டோட ஃப்ரண்ட் இருக்குல்ல? Yeah. அந்த ஃப்ரண்ட்ல இந்த இடத்துலலாம் they will have camera. And those cameras are not normal சின்ன இந்த கேமரா கிடையாது. They are 180-degree cameras. Okay. So they will be able to see, like நீ இங்க உன் கை இங்க இருந்தாலும் உன்னால நான் கையை பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். ஒளிச்சு வச்சா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் 170-180 degrees வரைக்கும் வரும். Okay. Some angle which is reasonable. Which is reasonable. அது வரைக்கும் உன் கை எங்க இருக்கோ அந்த கையில இருக்கிற it has to detect hand and hands posture also. Okay. And it has to detect your objects in front of you. அதாவது it has to detect your head movement also, இல்லையா? To find the angle. Head movement. இதுக்கு பேரு கைரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. கைரோஸ்கோப் is simple. அது வந்து phonesல இருக்கு. கைரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. Then accelerometerன்னு ஒன்னு இருக்கு. எவ்வளவு வேகமா நடக்கற, it will detect your motion. Okay, இது phoneல இருக்கு. இதெல்லாம் existing technology. ஐ மட்டும் தான் நியூ டெக்னாலஜி நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் என்னன்னா it has to continuously work on. It is not like on and off பண்றது கிடையாது. It is on like when it is switched on. Okay. So இப்ப இது எல்லாமே இதுல ரன் ஆகணும்னா the compute on the device இல்ல should be very complex. ஆமா. It cannot. So இப்ப என்ன ஆகும்னா you cannot put such a high compute device on your head. head. அதுக்கு ஒரு ஃபேன் வைக்கணும், இல்லனா கூலிங் மெஷின் வைக்கணும். ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் பேட்டரி, அதுக்கு வேண்டிய பேட்டரி போடணும், எல்லாமே இருக்கா? ஹெல்த் அண்ட் சேஃப்டி மெயினா இருக்கு. பெரிய ப்ராப்ளம். அத பத்தி யாருமே ஃபர்ஸ்ட் கவலைப்படுறது இல்லன்னு வெச்சுக்கோ. ஹீட்டிங், பேட்டரி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கா? அதனால என்னன்னா the compute on this to render all this stuff is not that high end till now. Okay. So அதனால என்ன பண்ணிருந்தாங்க, the other solution which they have now is PC-ல வந்து PC-ல வந்து ரெண்டர் பண்ணி அதோட இமேஜை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறது. Yes, அந்த இமேஜை மட்டும் கொண்டு போய் இதுல ப்ரொஜெக்ட் பண்றது. அதுக்கு ஒரு லேட்டன்சி இருக்கும் ஆப்வியஸா, மில்லி செகண்ட்ஸ். we can live with it. Yeah. PC-ல இருந்து என்னன்னா they use USB-C. USB-C னா untethered mode, நவர முடியாது. Tethered mode-ல. இல்லனா Bluetooth, Wi-Fi-லனா you will have some latency anyway. Yeah, you can use Wi-Fi also. Okay. It's called PCVR. And இது எதுக்கு ரெண்டு விதத்துல ஹெல்ப் பண்ணுது. ஒன்னு என்னன்னா already existing games இருக்குல்ல, they can easily migrate to VR using this. So PC-ல அவங்க they are already supported. ஏன்னா அந்த existing games require GPUs இல்ல, பெரிய GPUs are required. And those GPUs are not still available on the device. ஏன்னா புது கேம்ஸ்க்கு ரன் ஆகிறதுக்கு வேண்டிய ஹார்ஸ் பவர் வந்து இப்ப இருக்கிற கரண்ட் VR டிவைசஸ்ல கிடையாது. Okay. அதனால தான் இப்ப வந்து ஆப்பிள் கூட they are not positioning themselves as a gaming company, but they are positioning themselves as spatial computing.
குபீர் சிரிப்பு. ஓகே. இப்படிலாம் காமெடி பண்ணுவாங்களா ஆப்பிள்? ரைட் ரைட். ஆப்பிள் ரெண்டு விஷயம் பண்ணா. ஒன்னு என்னன்னா he didn't mention about machine learning or AI when they projected VR. ஓகே. செகண்ட் வந்து மெட்டா பண்ணது என்னன்னா, மெட்டா was always saying that கேமிங் யூஸ் ஆகும், நீ இந்த கேம் விளையாடலாம் அந்த கேம் விளையாடலாம்னா. ஆப்பிள் வந்து கேம் வாயவே திறக்கல. வீடியோ கான்ஃபரன்சிங் நீ அந்த மாதிரி அபிஷியல் விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவன் பொசிஷனிங்கே வந்து கேம் நீ அவன் டெமோல பாத்தீங்கன்னா கூட கேம் ஒண்ணு கூட காட்டியிருக்க மாட்டான். அவன் வந்து அவன் யூஸ் பண்ற வேர்ட் என்ன, ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங். தட்ஸ் த வேர்ட் he uses. So this is the complexity of what VR is in the current state. And eventually this will all go down. அதாவது உன்னோட இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பேட்டரியை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த சைஸ் and then இந்த lenses which they are using something called pancake lenses. So அதனால உன்னோட அந்த thickness, அந்த ஃப்ரண்ட்ல இருக்க thickness இருக்குல்ல, குறையும். அந்த thickness வந்து is coming down, பாதி ஆயிட்டு இருக்கு. So you have more flatter VR devices now. அதனால you can wear it for a longer time. அந்த மாதிரி எல்லாம். That is one direction in which it is going. Lot of innovation required, இல்லையா? Yeah, a lot. Before it can be usable 24/7. Yeah, 24/7க்கு வந்து இப்ப அடுத்து அது parallel-ஆ இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, the hologram சொல்லிட்டு இருக்காங்க, which is totally like a screen projection மாதிரின்னு வெச்சுக்கோங்க. ஓகே. the Star Warsல வருமா? அது மாதிரி. அந்த மாதிரி தான். ப்ரொஜெக்டே 3D ப்ரொஜெக்ட் பண்ணா நீ நேக்கட் ஐலே பாத்துக்கலாம். ஆமா, ப்ரொஜெக்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நடுவுல ஒரு இது வச்சுக்கிட்டு, இங்க வந்து you will have stuff, people can sit around and watch. Yeah. இந்த அவதார் நம்ம இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த அயன் மேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சடக்குன்னு ஃப்ரண்ட்ல ஒரு கிரீன் கலர்ல எல்லாம் வந்து ஒரு மேப் எல்லாம் கிரியேட் ஆகி, அந்த மேப் நம்ம கைதியில கூட விஜய் பண்ணுவாரே, கைதி இல்ல, மேல மேப் கத்தி காட்டுவாரு, நினைக்கிறேன். கீழே குனிஞ்சு பார்த்தா பைப் எல்லாம் ஃபார்ம் ஆகுமே. கத்தி பாது கத்தியா, கத்து கைதி வந்து லோகேஷ் கனகராஜ் படம். ஓ சாரி கத்தி கையில கீழே பைப் எல்லாம் வருமே. சரி, பைப் எல்லாம் நீங்க வரையாதீங்க, அடுத்தது போங்க. எப்படி வந்து பாக்குறோன்றத பத்தி இப்ப பேசணும். இப்ப இதுக்கான கண்டென்ட் ஜெனரேட் பண்றதுல வந்து எப்படி பண்றதுன்றதுதான் வால்யூமெட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர். அப்பா, கடைசியா மெயின் டாபிக் வந்துட்டீங்க. Now we have for 2D ஸ்கிரீனுக்கு இங்க இருந்து ஒரு ஆள் பாக்குறதுக்கு வேண்டிய ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து we had something called a camera. Yes. கேமரா என்ன பண்ணுது? it basically என்ன பண்ணுதுன்னா, ஒரு லென்ஸ் வச்சுக்கிட்டு லென்ஸுக்கு பின்னாடி ஒரு சென்சர் வழியா it is registering all the pixels. இது வந்து 1920 cross 1080 அப்படின்னா, இந்த it has 1920 dots, pixels, and similarly 1080 dots. Okay. Each dot is called a pixel. 10 நிமிஷம் இருக்கியா? Each dot is called a pixel. Okay. இந்த ஒவ்வொரு பிக்சலும் will have color which is called RGB. Okay. So this is what we are generating. உன்னோட இந்த பின்னாடி இருக்க சென்சர்ல என்ன பண்ணுதுன்னா, இங்க இருந்து வர இமேஜ் எடுத்து ஒவ்வொரு சென்சரும் இதுல என்ன R, இதுல என்ன G, இதுல என்ன B வேல்யூ என்ன அப்படின்றத ஸ்டோர் பண்ணி, அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை ஒரு ப்ரொஜெக்டர்ட்ட கொடுத்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் will project it on a screen. Very good. So this is அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க கேமரா பத்தி. This is a very basic information about a camera. It's a 2D image. Okay. ஆமா, it's a 2D image. இப்ப வந்து இதையே வந்து இத வந்து ஆக்சுவலா 3D ஆ மாத்தணும். அப்புறம் ஆல் 360 டிகிரிஸ்க்கும் ஜெனரேட் பண்ணணும். based on the angle of your head. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, there are multiple stages by which they go to 3D. ஒன்னு, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீனை வந்து they make it full. அதாவது நம்ம இப்ப பேசணும்ல, ஆமாமா, எந்த சைடு எந்த ஆங்கிள் ஸ்கிரீனை ஜெனரேட் பண்ணுமோ அந்த ஸ்கேல்ல ஜெனரேட் பண்ணிப்போம். சோ அப்ப என்ன பண்ணனும், you have to have content for all this. லைக் இந்த ஃபுல்லுத்துக்கும் ஒரு கண்டென்ட் வேணும். So this based is called, on the angle he is looking at, அதுக்கான கண்டென்ட் ஸ்பெசிபிக் கண்டென்ட் ஜெனரேட் பண்ணும். That is understandable. So அதனால என்ன பண்ணாங்கன்னா, plus you will also have to generate 3D projection இல்லையா, depth information project பண்ணும். So depth, I will come to depth a little more. Okay. First என்னன்னா, this is called 360 degree videos.
இப்ப நீ ஓகே. வந்து யூடியூப்ல போய் ம். 360 டிகிரி வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ம். யூ வில் கெட் ஜஸ்ட் 2D வீடியோ. இப்ப இந்த ஸ்கிரீன்ல பண்ணோம்ல பிக்சல், ம். ஒவ்வொரு பிக்சல். அது மாதிரி இங்க ஒரு பெரிய ஸ்கிரீன், ஒரு ஒரு 360 டிகிரி ஸ்கிரீன் அசியூம் பண்ணி அங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பிக்சல் இருந்ததுன்னா அது என்ன வீடியோ கிரியேட் பண்ணுமோ அதுதான் இந்த 360 டிகிரி வீடியோ. ம். இதுவே வந்து நீ 360 இல்லாம எனக்கு வந்து ஒரு ஒரு பாதி தெரிஞ்சா போதும். அதாவது ஒரு என் கண்ணுக்கு லெஃப்ட் ரைட் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா 180 டிகிரி வீடியோன்னு. ஓகே. ஸோ யூடியூப்ல போய் இதை ரெண்டுத்தையும் தேடினீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் செப்பரேட் கண்டென்ட். ஓகே. இது எப்படி பண்ற இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது இதுல யூடியூப்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்காங்கன்னா they have generated all the content and put it there. எஸ் Okay. எஸ் This is இது not வந்து generated என்னன்னா on demand. It's already generated. ஸோ this will give you the thing about 360. அதாவது Okay. எந்த பக்கத்துல இருந்து பாத்தீனாலும் உனக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இதையே ம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா டு மேக் இட் 3D, ம். இதுல நம்ம 3Dக்கு என்ன பண்ணோம்? லெஃப்ட்டுக்கு ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணோம், ரைட்டுக்கு ஒரு இமேஜ் Yes, ஜெனரேட் பண்ணோம். yes. Project பண்ணும். Yes. ரைட்டா? ம். சோ அப்ப என்ன ஆகும்? 1920 cross 1080 into 2. லெஃப்ட்டுக்கு Into ஒண்ணு, ரைட்டுக்கு ஒண்ணு. ரைட்க்கு ஒண்ணு. பிளஸ் அதே 360 மாதிரி டிகிரினா ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒண்ணு ஜெனரேட் பண்ணும் இல்லையா? 360 டிகிரிலயும் லெஃப்ட்டுக்கு ஒரு கண்டென்ட்டும் ரைட்டுக்கு ஒரு கண்டென்ட்டும் ஜெனரேட் பண்ணிட்டோம்னா ம். நீ லெஃப்ட்ல திரும்புறப்ப லெஃப்ட்டுக்கு தெரியும், ரைட்ல திரும்புறப்ப ரைட்டுக்கு No, no, தெரியும். no. My question is இப்போ வந்து 1920 into 1080 இருக்கு பிக்சல்ஸ் ம். into 2 for left and right images. இது வந்து This is for நம்ம 3D. இப்போ 3D. 360 டிகிரி வேணும்னா ஒரு ஒரு ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு இரு 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 அது 360 டிகிரி என்ன பண்றாங்கன்னா இத வந்து இவ்வளவு சிம்பிளா ஜெனரேட் பண்ண மாட்டாங்க. ம். அவங்க என்ன பண்றாங்க, there is what is something called 2D இமேஜ்ல இருந்து 360க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு there is a mapping. Yes. Okay. They call it warping. Okay. சோ என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட் 360 டிகிரிஸ் கேப்சர் பண்ணாலும் அத வந்து ஸ்டோர் பண்றது வந்து ஒரு பெரிய 2D இமேஜா ஸ்டோர் பண்ணுவாங்க. Okay. So it will mostly be 4K. 4K னா என்ன ஆகும்னா 2048 cross 2048 இருக்கும். பட் ஈச் ஆங்கிளுக்கு ஒரு இமேஜ் வச்சா கூட ஈச் ஆங்கிளுக்கு ஒரு இமேஜ் வைக்க மாட்டாங்க. They will store only 2048 cross 2048. ம். ஆனா அதுல என்ன ஆகும்னா இந்த பிக்சல் இருக்குல்ல ம். will not map to one pixel in the screen. ம். will map. So இங்க வந்து ஒரு ஒரு பிக்சல் வேல்யூ வந்து ஒரு 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 ரெக்டாங்கிளுக்கு மேப் ஆகுமா? ஆமா. ஸ்கிரீன்ல சின்ன சின்ன ரெக்டாங்கிளுக்கு மேப் ஆகுமா? ம். இங்க என்ன ஆகும்னா ஒரு பிக்சல் here will map to one rectangle in front of you. A pixel here will map to something like a warped, அதாவது இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ம். இத வந்து they will project it on a 3D screen. ஓகே. அடுத்தது என்னன்னா இதுல வந்து என்ன ஆகும்னா ஒரே ஒரு 3D தான் இருக்கு. அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நீ இன்டராக்ட் பண்ணலாம். பட் ஐ cannot, இப்ப நீ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை பிடிக்கணும், நீ நவுறணும் அப்படின்னா ஸ்கிரீன் மட்டும் 3Dயா இருக்க கூடாது. உன் ஹோல் வேர்ல்டுமே 3Dயா இருக்கணும். அங்கதான் வால்யூமெட்ரிக் வருது. ஓகே. அதாவது ஸ்கிரீன் மட்டும் இல்லாம ஸ்கிரீனுக்கு முன்னாடியும் உன்னால போக முடியும். யூ ஷுட் பி ஏபிள் டு வாக் டுவர்ட்ஸ் த ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் வந்து இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் யூ ஆர் நாட் ஸ்டேஷனரி, யூ ஆர் ஆல்சோ மூவிங். உன்னுடைய பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் இஸ் ஆல்சோ சேஞ்ச். ஸோ யூ ஆர் ஒரு ஒரு டோம் மாதிரி இருக்குன்னா அந்த டோம் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து யூ ஆர் டேக்கிங் அலாங் வித் யூ வேரெவர் யூ கோ. எஸ். சோ இப்போ வந்து டோம் இருக்காது. இப்போ வால்யூமெட்ரிக்ல என்ன ஆகும்னா இப்ப நீ வந்து உன்னோட ஒரு ரூம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒரு ரூம்ல யூ ஹேவ் லெஃப்ட், யூ ஹேவ் டெப்த்தும் இருக்குல்ல. சோ ஸ்கிரீன்ல வந்து என்னன்னா ஒரு ஒரு ஸ்கிரீன் மட்டும் தானே இருக்கு. இப்ப வந்து இஃப் ஐ எம் ஏபிள் டு வாக் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம், எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இன்சைடு த வால்யூம் ஆல்சோ ஹேஸ் டு ஹேவ் டேட்டா. So now I am not seeing it as pixels, but I am seeing it as voxels. ஓகே. 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 அது எப்படி அதுக்கான டேட்டா எப்படி கேப்சர் பண்றது, அதை எப்படி ஸ்டோர் பண்றது, அதை எப்படி நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து
will be the next. Very good. I So, think just simple question. I think looks like this is a very big data problem நினைக்கிறேன் இல்லையா? yes. தாம். எனிதிங் நீ வந்து நீ பிக் டேட்டா வந்து என்னன்னா வீடியோ எடுத்துக்கிட்டீனாலே பிக் டேட்டா தான். ஆமா. 4K வீடியோவே வந்து வீடியோ செம ட்ராக். பிக் டேட்டா. ஸோ வால்யூம் அது இதெல்லாம் போறப்ப இட் வில் பி ஈவன் ஃபர்தர் ஈவன் பிகர் தென் திஸ். Okay, okay. Very interesting, Nitin. I think we will explain in detail in the coming weeks of how to generate this volumetric performance data and how we can use AI tools. AI பேஜ்னால AI tools வச்சு எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க சப்சிக்வெண்ட் எஸ் வீக்ஸ்ல.